நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுப்பகுதி. ஏன்னா இங்கேருந்து தான் நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் பிரிஞ்சு நம்ம உடம்புக்குள்ளே பரவுது. இங்கேருந்து தான் நோய்களும் உருவாகுது. அதனால் வயிற்றை வந்து என்றைக்குமே நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வயிறை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே மற்ற ஆர்கன்ஸும் மற்ற எல்லா பகுதிகளுமே ரொம்ப சிறப்பாக செயல்படும். நம்ம வந்து சாப்பிட்ற உணவு செரிமானம், அதாவது செரிப்பதற்கு இரைப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் பெப்சின் திரவம் அப்படிங்கிற 2 திரவமும் சுரக்கிறதுங்க. அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் ரொம்ப அதிகமாக சுரக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே கம்பல்சரியாக காலை உணவை தவிர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா அந்த சுரக்கக்கூடிய அமிலம் வந்து உணவுகள் இல்லாமல் அந்த குடல் பகுதியில் இருந்தால் அது அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம அந்த டயத்துக்கு அந்த உணவை எடுத்துக்காதப்ப குடல் அரிப்பு ஆரம்பித்து அது புண்ணாக கன்வே ஆகும். இந்த